நாளிலே நம் திருமறையின் மூலைக்கல்லாகி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு மறுபடிகளோடு இருப்பதாக ஆண்டவராகிய தலைவர் கூறுவது இதுவே. இதோ சீயோனில் நான் ஒரு அடிக்கல் நாட்டுகிறேன், பரிசோதிக்கப்பட்டது விலையுயர்ந்த முனைகள் உண்மையான அடித்தளமாய நம்பிக்கை கொண்டோர் பதட்டம் அடையான், நீதி அளவு நூலாகவும் நேர்மையை தூக்கு நூலாகவும் அமைப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. மன்றாடுவோமாக. இறைவா, திருத்தூதர்கள் அடித்தளமாகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலைக்கல்லாகவும் திரு அவை நிறுவினீரே, இதோ உமது திருமகனுடைய பெயரினால் அடிக்கலை நாட்டுகிறோம், இதனை ஆசீர்வதித்தருளும். திருவை நாடும் வளர்ந்து ஏழும் மிக மாளிகை வளர்ந்திருப்பதை அடிக்கல் மேல் கட்டப்பட்டிருக்கின்ற கட்டிடத்தை நீர்தாமே உமது அன்பு பிள்ளைகளுக்கும் மீனவ மக்களுக்கும் என்றும் பாதுகாக்கவும் அவருடைய தரம் தரும் இந்த கூடமாக மாற்றியருளும். இந்த கட்டிடத்தை உருவாக்குவதற்கு என்றும் துணையாக இருக்கின்ற அரசியல் தலைவர், குறிப்பாக எம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு மாண்புமிகு சுந்தரம் அவர்களினுடைய உடன் பயனாளிகள் பயணிப்பவர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். இதனுடைய அனைவரையும் உமது அருளாலும் ஆற்றலாலும் இரக்கம் நிறைந்த உமது அருட்துணை எங்களையும் எங்களுடைய பணியும் நிறைவாக ஆசீர்வதித்து வளம் தந்து காப்பதாக ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மருத்துவ ஆவியார் நம்மையும் நம் பணியை நம்முடைய எடுத்து முன்னேற்பாடுகளை மாற்றி பாதுகாப்பாராக. நல்லபடியாக இந்த கட்டணத்தை நீங்கள் உங்களுடைய வியாபார ரீதியாக இருந்தாலும் தொழில் ரீதியாக இருந்தாலும் நல்லபடியாக இதை பயன்படுத்த வேண்டும் என்று எல்லாவற்றை இயேசுவரமாக வேண்டி உங்களுக்கு எப்பொழுதும் இது துணை இருக்கக்கூடிய அவருடைய நன்றாசுடன் இந்த விழா இதோடு இப்போது நிறைவேற்றுகிறது. நன்றி. ஒரு சின்ன வார்த்தை நன்றி சொல்லி நமக்கு ஒரு தேவைன்றது இந்த இடத்துல நம்ம மீனவர்களுக்கு பயன்படுறது மாதிரி ஒரு நிழல் கூட வேணும்னு சொல்லி சொன்ன உடனே நம்மளோட எம்எல்ஏ நம்மளுடைய நமக்காக பணி செய்தவங்க ஒரு மக்களோட நம்ம மக்களுக்காக செய்ய